ஹாய் கைஸ், நான் ரஷிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 20th century poetry. ஸோ 20th centuryயில் எந்தெந்த மாதிரிலாம் போய்ட்ரி இருந்தது, எந்தெந்த தீம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, வேர் த சேஞ்சஸ் ஹேப்பன் டியூரிங் திஸ் டைம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தேட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20th century ஓட பிகினிங். 20th centuryனா என்ன? ஓகே, 1900 to 2000 இந்த டைமை தான் வந்து 20th centuryன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைம்குள்ளே நடந்த போய்ட்ரி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்தது, எந்தெந்த தீம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, எப்படிலாம் எழுதினாங்க, இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக், இன்னொரு டாபிக் இதுக்குள்ளே வருது இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே, விச் இஸ் ஜார்ஜியன் போய்ட்ரி. ஓகே, ஸோ ஜார்ஜியன் போய்ட்ரி பை த நேம் கிங் ஜார்ஜ் ரூல் பண்ண டைமுக்குள்ளே இருக்கிற போய்ட்ரியை ஜார்ஜியன் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1910 to 1936. ஸோ ஜார்ஜியன் போய்ட்ரி அப்படிங்கிறது அந்த டைமில் ஒரு 5 volumes ஆஃப் போயம்ஸ் ரிலீஸ் ஆச்சு, ரிட்டன் பை வேரியஸ் ரைட்டர்ஸ். இதை தான் ஜார்ஜியன் போய்ட்ரி, இந்த 5 வால்யூம்க்கு உள்ளே வர ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஜார்ஜியன் போய்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ என்னது ஜார்ஜியன் போய்ட்ரி, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியன் போய்ட்ரி வாஸ் லைக் சிம்பிளான தீம்ஸோட, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ரீ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, ட்ரூ டு லைஃப், ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஆர்னமெண்டேஷன் இல்லாமல், காம்ப்ளெக்ஸான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல், ஒரு சிம்பிளான தீமையோ ஒரு எவ்ரிடே தீமையோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது தான் ஜார்ஜியன் போய்ட்ரிக்குள்ளே வருது. ஸோ ஜார்ஜியன் போய்ட்ரியில் இருக்க போயம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து சென்டிமெண்டலாக இருக்கிற மாதிரி கிளியரான ஒரு இமேஜரி யூஸ் பண்ணுற ஒரு ஒர்க்காக வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, ஜார்ஜியன் போய்ட்ரியில் ரூரல் பியூட்டி இருக்குல்ல, இங்கிலாண்டோடைய அந்த ரூரல் பியூட்டியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க வித்தவுட் பிரிங்கிங் இன் த ஹிஸ்டாரிக்கல் ஆர் எக்கனாமிக் ஃபீச்சர்ஸ். அதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான சைடை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட கோலாக இருந்துச்சே தவிர, அந்த ஒரு ரூரல் பியூட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸோ ஒரு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணாத ஒரு தீமை தான் ஜார்ஜியன் போய்ட்ரி கீழே வர விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜார்ஜியன் போய்ட்ரி அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த டைம், அதாவது 20th centuryயில் இன்னொரு முக்கியமான ஒரு தீம் இருக்குது, அதுதான் மாடர்னிசம். மாடர்னிசம் போய்ட்ரி எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ மாடர்னிசம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திடீர்னு ஒரு மொமெண்ட்டாக உள்ளே வரல. இது வந்து ஸ்லோவாக ஜார்ஜியன் போய்ட்ரியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இமேஜிசம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் இருந்து தான் இது ஆரம்பிச்சிச்சு. இமேஜிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜிசம் வந்து இட் ஃபோக்கஸ்ட், ஓகே, ரொம்ப வந்து கிளியராக வந்து இருக்கக்கூடிய ஒரு தீம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு, ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜை யூஸ் பண்ணிச்சு, அண்ட் ஃப்ரீ வேர்ஸ் போய்ட்ரியில் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஜார்ஜியன் போய்ட்ரி மாதிரி தான் டிட்டோவாக இது. ஓகே, ஸோ மோர் லைக் ஜார்ஜியன் போய்ட்ரி தான் வந்து பேசிக் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லலாம். மாடர்னிசம் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது ஜார்ஜியன் போய்ட்ரியில் இருந்து தான். எப்படின்னா, ரொம்ப சிம்பிளான தீம்ஸ், சிம்பிளான லாங்குவேஜ், ஃப்ரீ வேர்ஸ் போய்ட்ரி. ஓகே, ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நடக்கக்கூடிய சிம்பிளான தீம்ஸ் வித்தவுட் எனி ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர் ஹைலி காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் சிம்பாலிசம் போய்ட்ஸ் கிட்டேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இமேஜிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் மாடர்னிசம் ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் வந்து இமேஜிசம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபேஸ் 1 அதுதான் சொல்லலாம். ஓகே, ஸோ மாடர்னிசம் போய்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாடர்னிசம் போய்ட்ரி இங்கிலாண்டில் ஆரம்பித்ததுக்கான ஃபேஸ் 1 இஸ் இமேஜிசம். ஓகே, ஸோ இந்த இமேஜிசமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ், சிம்பிள் தீம்ஸ் வித் ஃப்ரீ வேர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது நெக்ஸ்ட்டு ஃபேஸாக டெவலப் ஆச்சு. செகண்ட் ஃபேஸ்னு சொல்ல போனால் மாடர்னிசம் போய்ட்ரி அப்படின்ற பேர்லேயே வந்து அது அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேம் சிம்பிள் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்லாம் இந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. டிஎஸ் எலியாட்டோடைய த வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற ஒரு லேண்ட்மார்க்கான ஒர்க், அண்ட் எடித் சிட்வெல்லோட கோல்ட் கோஸ்ட் கஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, அண்ட் WB ஈட்ஸ் எழுதின மைக்கேல் ரொபர்ட்டஸ் அண்ட் த டான்சர்ஸ் அப்படிங்கிற 3 இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வெளிவந்த டைம் வந்து இந்த ஃபேஸ் 2ல் தான். ஓகேவா, ஸோ இது ஃபேஸ் 3 எப்போ மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாங்குவேஜ், சிம்பிள் வேர்ட்ஸ், சிம்பிள் தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தவங்க சாதாரண மக்களுடைய
பிரச்சனைகளையோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதை யூஸ் பண்ணி வெளிக்காட்ட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இட் எக்ஸ்ப்ளோர்ட் வித் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் எழுதாமல் மனுஷங்களை ஒரு எம்பத்தட்டிக்காக பார்க்க ஆரம்பித்து ஒரு சாதாரண மனுஷன் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. இதுதான் ஃபேஸ் 3 ஆஃப் மாடர்னிசம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மார்க்சிஸ்ட் ஆர் சோஷியலி அவேர் போயட்ஸ் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா WH ஆர்டன், லூயிஸ் மெக்னீஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் 3ல எழுதின பீப்புள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜார்ஜியன் போய்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகி அது வந்து இமேஜிசம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக பேர் அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3யாக அது ஃபுல் மாடர்னிசமாக டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மாடர்னிஸ்ட் போய்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எப்படி ஜார்ஜியன் போய்ட்ரிலேருந்து ஆரம்பித்து எப்படி ஃபேஸ் 1ல் என்ன ஆச்சு, எப்படி எழுதுனாங்க, ஃபேஸ் 2ல் அது இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் என்னென்ன, ஃபேஸ் 3ல் இன்னும் என்ன இன்க்ளூட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். யாரெல்லாம் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பீப்புளும் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 20th century poetry. ஸோ 20th century அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1900s to 2000 இந்த டைம் ஃபுல்லாக எழுதின எல்லா போய்ட்ரியுமே 20th century poetry தான். ஸோ இந்த 20th centuryயில் என்னென்ன கேரக்டர்ஸோட இவங்க இந்த போய்ட்ரியை வந்து எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னவாக இருக்கும்னா த தீம் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரூ டு ரியல் லைஃப். ஓகே, போய்ட்ரி வந்து அவங்க ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு, ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை வச்சு, ரியல் லைஃப் இஷ்யூஸை வச்சு தான் எழுதுனாங்க. ஓகே, ஸோ அந்த போய்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ஒரு ஆர்டினரியான டாப்பிக்காக தான் இருந்தது. இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய கிரேட் டாப்பிக்கை பற்றி எழுதினா தான் கிரேட் போய்ட்ரி அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி எழுதுறதுமே வந்து ஒரு கிரேட்டான போய்ட்ரி தான் அப்படின்னு நம்பினாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினாக இருக்கட்டும், மெஷினாக இருக்கட்டும், டெலிஃபோனாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் அவங்க எழுதுனாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கூட பைக்கை பற்றி ஒரு போயம் இருக்கு, ஆன் த மூவ், அவங்க பைக் ரைடில் போகிற அதை பற்றி ஒரு போயம் இருக்குது. அந்த மாதிரி மார்ஷியன் சென்ஸை போஸ்ட் கார்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து சிம்பிளான எவ்ரிடே தீம்ஸ், டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. கிரேட்டான டாபிக்ஸ் பற்றி தான் எழுதணும், அப்போ தான் கிரேட்டான போய்ட்ரி அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா சிம்பிளான டாபிக்ஸ்லையும் போயம் எழுத ஆரம்பித்தாங்க. செகண்ட் வந்து ரியலிசம்னா என்னன்னு தெரியும். ரியலிசம்னா உண்மையை வந்து அப்படியே உள்ள மாதிரி காட்டுறது, வித்தவுட் எனி எக்ஸாக்ஸரேஷன். ஸோ ரியலிசம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்க எழுதின தீம்ஸ் எல்லாமே வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன், பயங்கரமாக வந்து எக்ஸாக்ஸரேட் பண்ணி ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ரியலிசமை யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொமான்டிக் இமேஜினேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த ரொமான்டிக் இமேஜினேஷன், அவள் அப்படி இருந்தா அவள் எப்படி இருந்தான்னு சொல்லி அவங்க லவ்வை வந்து அந்த மாதிரி இல்லாமல் உள்ளது போல் காட்டணும்னு நினச்சாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இட் காட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சயின்ஸ் அண்ட் மாடர்ன் திங்கிங். காலம் மாற வந்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்ஸரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரியலிசம்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் எங்கள் முக்கியமான ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்டும் வில்ஃப்ரெட் கிப்சன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லவ். ஸோ காலம் எவ்வளோ தான் மாறினாலும் லவ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தீமாக தான் இருந்துச்சு இந்த பார்ட் ஆஃப் த செஞ்சுரியிலையும். லவ் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் டாபிக் டு ரைட் போய்ட்ரி. ஓகே, ஸோ லவ் வாஸ் ஸ்டில் அன் இம்பார்ட்டன்ட் தீம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இந்த ரியலிசம், ஃப்ரீ வேர்ஸ், சிம்பிள் லாங்குவேஜ், எவ்ரிடே லைஃப் தீம்ஸ் இருந்தாலும் லவ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ லவ் வாஸ் ஸ்டில் அ தீம். அண்ட் லவ் அப்படிங்கிறது வந்து இந்த ரியலிசம் எல்லாத்தையும் தாண்டி சர்வைவ் பண்ணுச்சு இந்த பீரியடில். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வென் யூ ஆர் ஓல்ட் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது, WB Yeats எழுதுனது. ஸோ அதை வந்து நான் எக்ஸாம்பிளாக வந்து கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் அண்ட் டிஸ்இல்யூஷன்டு அப்படின்னா வந்து மக்கள் வந்து போயட்ரி போயட்ஸ் இந்த மாடர்னிசம் பீரியடில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து தே ரியலி கேர்ட் அபவுட் த பீப்புள். அவங்க வந்து சேடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் வந்து சக மனுஷங்கள் படக்கூடிய கஷ்டங்களை நினச்சி தான் எழுதுனாங்க. அந்த பூவருக்கும் ரிச்சுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஹை கிளாஸ் ஒரு குரூப் வந்து லோ கிளாஸை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எவ்ரிடே விஷயங்களை நினச்சி அவங்க வந்து தீம்ஸை வச்சு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதுனாங்க. ஓகே, ஸோ சஃபரிங் ஆஃப் த புவர் ஒரு தீமாக அவங்க எடுத்து எழுதியிருக்காங்க. லைஃபோட மீனிங்லெஸ்னஸ், இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். அப்சர்டு த
தான் அந்த வெயிட்டிங் ஃபார் கொடாட்லாம் வரும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையோடைய ஒரு பர்பஸே இல்லாத லைஃப்பை பற்றி எழுதுறது. இந்த மாதிரி வந்து தே வேர் சேட் அண்ட் டிஸப்பாயிண்டட் பட் ஒன்லி அபவுட் த ஹியூமன் சஃபரிங்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹியூமானிட்டேரியனாக ரொம்ப சிம்பத்தட்டிக்கான ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸாக அவங்க இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த காமன் பீப்புளுக்கான சிம்பத்தீஸை வந்து அவங்களுக்குள்ளே வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருமே சமமானவங்க, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த டிக்னிட்டியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தீம்ஸில் எழுதினாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ், பர்காய்ஸ், இந்த மாதிரி வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க எவ்ரிடே தீம்ஸை. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி. அதே மாதிரி தான் காலம் எவ்வளோ மாறினாலும் சூப்பர் நேச்சுரல், கோஸ்ட்டு, ஃபேரிஸு, மிஸ்டிக்கல் பவர்ஸ் இதை பற்றி எழுதாமல் யாரும் இருந்ததில்லை. ஸோ இந்த தீமையும் இந்த பீரியடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்டான ரைட்டர் பார்த்தா வால்டர் டீலா மேர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிறையா இந்த மிஸ்டிக்கல் தீம்ஸை இந்த செஞ்சுரியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சர் வந்து வாஸ் ஸ்டில் அன் இம்பார்ட்டன்ட் தீம். லவ் எப்படி ஒரு இம்பார்ட்டண்டான தீமாக இருந்துச்சோ, நேச்சருமே ஒரு இம்பார்ட்டன்ட் தீமாக தான் இருந்துச்சு. ஆனால் நேச்சரை வந்து ரொம்ப எக்ஸாக்ஸரேட்டடான லாங்குவேஜில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து நேச்சரை வந்து ஒரு கடவுளாவோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவராகவோ பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பார்க்காம நேச்சரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசிக்கிற ஒரு விஷயமா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக பார்த்தாங்களே தவிர அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் மாதிரி, அது கடவுள் மாதிரி பார்க்குற அந்த பார்வை வந்து இந்த செஞ்சுரியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஓகே. அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து சயின்டிஃபிக்கலி திங்கிங் வந்து மற்ற செஞ்சுரிஸை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இந்த செஞ்சுரியில் வந்து கண்டிப்பாக ரிலீஜனை பற்றி மிஸ்டிசம், ரிலீஜன் இதை பற்றி எழுதுனாங்க. W.B. Yeatsோடைய சேலிங் டு பைசாண்டியம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் ராபர்ட் கிரேவ்ஸ்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவரும் ரிலீஜனை பற்றி நிறையா எழுதியிருக்காரு. ஸோ இந்த 9 கேரக்டரிஸ்டிக்ஸும் 20th century போய்ட்ரியில் கண்டிப்பாக இருந்துச்சு. நான் சொன்ன 9 கேரக்டர் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, they talked on, அதாவது the poetry was on everyday life, realism இருந்துச்சு. they loved nature but like more realistically than spiritually. love was still a theme but அதுவுமே வந்து ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அண்ட் த தீம் ரொமான்டிக், இந்த லவ் வந்து இட்ஸ் சர்வைவ்ட் ஆல் தீஸ் மாடர்னிசம் தாட்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்இல்யூஷன்மெண்ட் அண்ட் பெசிமிசம் வந்து அவங்க போய்ட்ரியில் இருந்துச்சு. பிகாஸ் they were more humanitarian and democratic. ஓகே. அண்ட் தி சூப்பர் நேச்சுரல் தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக்கலி திங்கிங் பீப்புளாக இருந்தாலும் ரிலீஜன் அண்ட் மிஸ்டிசம் தீம்ஸையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 20th centuryயோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது இல்லாமல் நான் சொன்ன பாயிண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட இட்ஸ் 1 century ஆஃப் போய்ட்ரி. நீங்கள் படித்த போயம் இந்த பீரியடுக்குள்ளே இருக்குன்னா அந்த தீம்ஸையும் அந்த போய்ட்டையும் நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம். நான் சொன்னதான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்னது இந்த 100 yearsல மேஜராக யூஸ் பண்ண தீம்ஸ் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த டாபிக்ஸை பற்றி தான். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தீம்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜார்ஜியன் போய்ட்ரி, மாடர்னிசம் போய்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, phase 1, phase 2, phase 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 20th century போய்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்குள்ளே மாடர்னிசம் போய்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20th century பிகினிங்கில் இந்த ஜார்ஜியன் போய்ட்ரியில் தான் இந்த மாதிரி சிம்பிளான தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இமேஜிசம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து தான் மாடர்னிசம் போய்ட்ரி டெவலப் ஆச்சு. ஓகே. ஸோ மாடர்னிசம் போய்ட்ரி இங்கிலீஷில் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற கொஷின் வந்துச்சுனாலே யூ ஸ்ட்ரெயிட் அவே கோ டு ஜார்ஜியன் போய்ட்ரி. ஜார்ஜியன் போய்ட்ரினா என்ன, அப்போ எப்படியெல்லாம் வந்து போய்ட்ரி எழுதுனாங்க, அதுக்கப்புறம் அது வந்து இமேஜிசம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அண்ட் அப்போ என்னென்ன தீம்ஸு எப்படி போய்ட்ரி எழுதுனாங்க, அதில் phase 1, phase 2, phase 3 ஆர் சப்போஸ் டு ரைட் ஆல் தட் 3. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக இவங்க இப்படி எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was like a protest for the Victorian poetry. விக்டோரியன் போய்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக ரிபல் பண்ணுற மாதிரி, அதுக்கு எதிர்த்து ஒரு விஷயம் செய்கிற மாதிரி தான் இதை ஆரம்பித்தாங்க. பிகாஸ் விக்டோரியன் போய்ட்ரி வாஸ் லைக் டூ ஆர்டிஃபிஷியல், டூ ஆர்னமெண்டல். அதனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சிம்பிளாக எழுத ஆரம்பித்தாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடர்னிசம் போய்ட்ரி வந்து என்ன தான் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இது ஆல்ரெடி இங்கிலீஷ் போய்ட்ரியில் இருந்த ஒரு தீம் தான்.
ஓகே, லைக் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின லிரிக்கல் பலாட்ஸ் இருக்கட்டும், அதில் அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு. சிம்பிள் லாங்குவேஜ், மனுஷங்க படித்தா புரிகிற மாதிரி இருக்க லாங்குவேஜில் போய்ட்ரி எழுதுங்க அப்படின்னு தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆல்ரெடி இருந்த தீம் தான். இதை ஜஸ்ட் வந்து திருப்பி இது என்ன சொல்கிறது, இந்த பழைய ஃபேஷன்லாம் திருப்பி ரீட்ரெண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ரீட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். இந்த ஐடியா ஆல்ரெடி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொன்ன ஒரு ஐடியா தான். ஸோ இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் க்ரீக் லிட்ரேச்சர்ஸு, சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் போய்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ், அப்புறமா இட்டாலியன் போய்ட்ஸ், டான்டே, இவங்கக்கிட்ட இருந்து தான் இப்படி சிம்பிளாக எழுதணுன்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கிடச்சிச்சு மாடர்னிஸ்ட் போய்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் டிட் நாட் கம் ஆல் ஆஃப் அ சடன். இது ஆல்ரெடி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. விக்டோரியன் போய்ட்ரி ரொம்ப ஹைலி ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுனால ஸ்லோவாக மக்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த ஸ்லோ எமர்ஜென்ஸ் அப்படியே ஆகி தான் அது மாடர்னிசம் போய்ட்ரியாக மாறிச்சு. இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு ட்ரெண்டாக ஆகலை. ஓகே, இது வந்து ஸ்லோலி டெவலப் ஆன ஒரு விஷயம் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, வால்ட் விட்மேனோடைய லாங் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் யூஸிங் ஃப்ரீ வேர்ஸ். ஓகே, அண்ட் ஆஸ்கர் வைல்டு இருக்கார்ல, அவர் வந்து ப்ரோஸ் போய்ட்ரி எழுதினார், அதுவும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ராபர்ட் ப்ரௌனிங் வந்து இந்த போய்டிக் செல்ஃபோட ஐடியாவே சேஞ்ச் பண்ணார் அவரோட போயம்ஸில், அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் எமிலி டிக்கின்சனுடைய போயம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நமக்கு போன வருஷம் ஒரு செம்மில் ஒரு போயம் வந்ததுல, ஆஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் டெத்தா, இந்த மாதிரி ஒரு நேமில் ஒரு போயம் வந்துச்சு. அப்படியே படித்து அப்படியே புரியும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து திடீர்னு ஒரு ட்ரெண்டாக ஆகலை. ஸோ இவங்களோட எல்லாருடைய அட்டம்ஸும் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி அப்படியே இது வந்து மாடர்னிசமாக ஃபுல்லாக மாறி, இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ், க்ளீன் இமேஜஸ் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாடர்னிசம் மூமெண்ட்டாக மாறுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது இமேஜிஸ்ட் அவங்க தான். ஓகே, ஸோ இப்போது இமேஜிஸ்ட்டுக்கு ஒரு கிரேட்டான லைக் இதை ஸ்டார்ட் பண்ண அந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாடர்னிஸ்ட் போய்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரங் ரிதம்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்ப்ரங் ரிதம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரங் ரிதமை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். சவுண்ட் குவாலிட்டி வந்து போய்ட்ரியில் இருக்கணும்னு பிலீவ் பண்ணவரும் இவர் தான். ஸோ எஸ்ரா பவுண்ட் ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மாடர்னிஸ்ட் போய்ட். ஸோ எஸ்ரா பவுண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இந்த ஜிஎம் ஹாப்கின்ஸ் தான். ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் இந்த மாடர்னிசம் அப்படிங்கிற இந்த தீம்ஸ் வந்து என்ன ஆச்சு, என்ன பெனிஃபிட்ஸ் தந்துச்சு போய்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம் லைக் மோர் எக்ஸ்பெரிமெண்டல். இந்த கிரேட்டான டாபிக்ஸை பற்றி தான் போயம் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் எந்த டாப்பிக்லனா யார் வேணால் எழுதலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஷன்ஸை கொடுத்துச்சு. அண்ட் போய்ட்ரி வாஸ் மோர் மியூசிக்கல் அண்ட் மோர் மாடர்ன். காலத்துக்கு ஏற்றவாறு போய்ட்ரி மாறிச்சுல, அந்த மாதிரி 20th செஞ்சுரியில் வந்து நிறைய டாபிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க, மியூசிக்கல் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் it became more modern. So this is all for modernism poetry and 20th century poetry.